எல்லா கம்பெனிஸும் இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. எத்தனை டாஸ்க் நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும் அண்ட் எத்தனை டாஸ்க்கு ஸ்டில் ஹியூமன்ஸ் தேவை. மந்த் ஆன் மந்த் எம்ப்ளாயிஸ் நீடட் இந்த லிஸ்ட் ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ கம்பெனிஸ் டைரக்டாக ஃபயர் பண்ணாமல் சைலண்டாக அவங்களோட டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் புரியல அவங்களோட ஒர்க்கை ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணி டோட்டலாக ஆட்டோமேட் பண்ண போகிறாங்கன்னு. தட்ஸ் கால் சைலண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஒரு நியூ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த ஆட்டோமேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றினா நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாகவே உங்களோட கெரியரை லீட் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஒன்ஸ் சப்போர்ட். ஸோ திஸ் இஸ் மசர். ஐ எம் a growth marketer. I help marketers and business owners like you to grow your business and career faster with result-driven strategies. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. AI agents na என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we should know what's the difference between ChatGPT and AI agents. ChatGPT it's a generative AI. It can understand and generate image, text, etc. பட் இதனால எந்த ஒரு டாஸ்க்குமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. லெட்ஸ் டேக் நீங்கள் ChatGPT போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு என்டையர் வீடியோ ஸ்கிரிப்ட் எழுத சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் அவுட்புட்டாக வந்துடும். பட் அந்த ஸ்கிரிப்டை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணி அதில் போய் ஷெட்யூல் பண்ணுற அளவுக்கு ஒரு ChatGPT நல்லா பண்ண முடியாது. பட் இந்த என்டையர் டாஸ்க்குமே ஒரு ஏஜென்ட் நல்லா பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா ChatGPT இட்ஸ் லைக் எ ஸ்டூடெண்ட். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். தட்ஸ் இட். பட் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் லைக் எம்ப்ளாயிஸ். நீங்கள் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க்கை என்டையராக அனலைஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அவுட்புட்டை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் ஒரு ஏஐ ஏஜென்ட்னால ரேண்டமாக ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ பண்ணவே முடியாது. சிக்னல் கண்டிப்பாக இருக்கணும். தட்ஸ் கால்ட் ட்ரிகர். அண்ட் ட்ரிகர் குட் பி எனி திங். ஸோ மேனுவல் ட்ரிகராக இருக்கலாம், ஷெட்யூல் இருக்கலாம், வெப் புக்ஸாக இருக்கலாம், ஆன் ஃபார்ம் சப்மிஷன்ஸாக இருக்கலாம், சாட்டாக இருக்கலாம். இட் குட் பி எனி திங். அண்ட் இந்த ட்ரிகர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை செட் பண்ண வேண்டி தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் நம்மளால பில்ட் பண்ணவே முடியும். ஒன்ஸ் இந்த ட்ரிகர் ஃபயர் ஆச்சுன்னா இந்த ஏ ஏஜென்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இந்த ஏ ஏஜென்ட் என்னன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் சொல்லலாம். நம்மளோட எண்ட் கோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒண்டி இல்லாம டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பிளான் பண்றதா இருக்கட்டும், ரிசல்ட்ஸ் செக் பண்ணி இந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இந்த சாட் மாடியூல் என்னன்னா நம்ம கொடுத்த கோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாஜிக்கலா பிரேக் டவுன் பண்றது ஒண்டி இல்லாம ஆர்டர் டிசைட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பிளானுமே ஃபார்ம் பண்ணும். அண்ட் மெமரி, சிம்பிள் மெமரி இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த ஒரு மெமரி ஆட் பண்ணதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண சாட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் குவரிஸ் சர்ச் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும். பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ மேக் பண்ணுறதுக்கு பிரெயின் which means chat model and simple memory இது ஒண்டி பத்தாது. You need some tools to integrate. Why? Because இந்த tools integrate பண்றது மூலமா உங்களோட டேட்டா யூஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் அவுட்கம் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா சொல்லணும்னா ட்ரிகர் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட், ஏஐ ஏஜென்ட்ஸ் உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் பண்ணும். தேர்ட், பிரெயின் which means chat model ரீசனிங் பண்ணும். ஃபோர்த், மெமரி எல்லாமே ட்ராக் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த், டூல்ஸ் எல்லா டாஸ்க்குமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். So this is the step-by-step process to build your AI agent workflow. Fine. AI agents build பண்றது மூலமா எப்படி மணி earn பண்றதுனா, first ஒரு கம்ப்ளீட் AI agent பில்ட் பண்ணி பிசினஸ்க்கு செல் பண்ண முடியும் based on the needs and then challenges. அண்ட் இதுக்கு மினிமமா நீங்க 15,000ல இருந்து 1 lakh rupees வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். செகண்ட், ஆல்ரெடி நீங்க ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்கன்னா AI agents இன்கார்பரேட் பண்ணி உங்களோட சர்வீசஸை அப்செல் பண்ண முடியும். தேர்ட், உங்க கம்பெனி ஒரு ஜாப்ல எந்த டாஸ்க் ரிப்பீட்டட் அண்ட் மொனோட்டனஸா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடாவே நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். இப்படி பண்றதுனால மேபி உங்களோட ப்ரொமோஷன்ஸ் ஆர் சாலரிஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருந்திருக்கும்னு நம்புறேன். கம்மிங் டேஸ்ல ஏஐ ஏஜென்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் மேக் பண்ணா வேல்யூபிளா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்க. Definitely, I will try to make a set of videos based on your comments. So, thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.